கட்டளையிட்டு இருக்கிறார். அதை ஏற்று இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆற்றல் மிக்க சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் என்பதைத்தான் தாம்பரத்தில் இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நான் காணுகிற போது பல நேரங்களிலே தாம்பரத்திலே பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. 5 ஆண்டுக்கு பிறகு உருண்டோடியதற்கு பிறகு பஞ்சபூதங்கள் 5 இருப்பதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மண்ணில் இருந்து எவராலும் அசைத்து விட முடியாத என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே திரண்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வரலாறு படைத்த இயக்கம், புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றுகிறவர் சொன்னார்களே, அந்த தலைவனை வீழ்த்துவதற்கு இந்த மண்ணிலே எவரும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்த தலைவர் தான் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த தலைவரோடு நான் பல்வேறு பயணங்களை மேற்கொண்டவன். ஏனென்று சொன்னால் 1975 பொதுக்குழந்தை கோவில் நடைபெறுகிற போது அவன் பொருளாளராக என்னை நியமிக்கப்பட்டார். நியமிக்கிற போதுதான் கோவை சிலையில் இங்கே இருக்கிற பல்வேறு நண்பர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிந்து சென்று இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பெயர் மாற்றி இருக்கிறீர்கள், அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொன்னார். ஆனால் புரட்சித்தோட யோகத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால், தேசிய கட்சிகள் தான் தமிழ் இந்தியாவில் இருக்க வேண்டுமே தவிர மாநில கட்சிகள் அனைத்தும் கலைக்கப்படும் என்று சொன்ன நேரத்திலே தான் அவருடைய சிந்தனை ஓட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெயரை சூட்டினார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நான் எதற்காக சொல்ல சொன்னால், அங்கே கூட்டங்கள் நடைபெற்றது. அன்றைக்கு பொதுக்குழு என்பது 297 பேர்களை கொண்டிருக்கிற நிலை. நான் குறிப்பிடுவதற்கு காரணம் 227 பேர்களுக்கு 2 நாட்கள் இங்கே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வரலாற்றை ஒரு இடம் பெற்றிருக்கிறார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், 1972 இயக்கத்தை துவங்குகிற போது புரட்சி தலைவரை தூக்கி எறிகிறார். இன்றைக்கும் சில பேர் நினைக்கிறார்கள் நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம், முதலமைச்சராகி விடலாம் என்று கனவு காணுகிறார்கள். கனவெல்லாம் தகர்த்தெறிகிற காலம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் நான் நினைக்கிறேன், புரட்சி தலைவர் வரலாறுகள் வேறு, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை தலைவர்கள் இன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். பேரறிஞர் அண்ணா, அவர்கள் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள், காலம் இங்கே இருக்கிற பல்வேறு தலைவர்கள் அன்றைக்கு பவனி வருகிற போதுதான் கட்சியுடைய பொருளாளராக அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலில் நியமிக்கப்பட்ட வரலாற்றை படைத்த தலைவர் தான் புரட்சி தலைவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. வெற்றி என்ற வரலாற்றை படைத்தவர் இங்க இருக்கின்றவர் சொல்லுகிறாரை நான் கேட்கிறேன். புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா இடத்துல 1967 10 லட்சம் ரூபாய் நிதிகள் தருகிற போது இந்த 10 லட்சம் எனக்கு தேவையில்லை, முகத்தை காட்டினார், 30 லட்சம் ஓட்டு எனக்கு விடும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய வரலாற்றை படைத்தவர். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அந்த தலைவன் பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே கொண்டு வந்தார். தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாவம், கிணற்றிலே தண்ணீர் இருக்கக்கூடாது என்று நானூறு இல்லை வசனம் பேசியதோடு மட்டுமல்ல, கையிலே கயிறு தேவையில்லை, மறுகையிலே பக்கீர் தேவையில்லை, பாத்திரத்தை எடுத்து சென்றால் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாகவும் கிராமங்களிலே ஆளுநரா கிணற்றிலே தண்ணீரை எடுத்து வரலாம் என்ற தத்துவத்தை உருவாக்கிய தலைவர் தான் புரட்சி தலைவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அந்த தலைவர் திட்டங்களை தீட்டினார், ஏழையின் கண்ணீரை துடைத்தார். சில பேர் சொல்கிறார் இன்றைக்கு சத்துணவு காலை உணவில் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் கும்பகோணத்திலே தன்னுடைய தாயோடு அங்கே பசியோடு 3 நாட்கள் வாழ்ந்தவர். நான் கண்டிக்கு சென்றேன். புரட்சி தலைவர் 100 விழா காண்பதற்காக நான் அமைச்சராக இருக்கின்ற போது அதற்கு அனுமதி தந்தால் 36 காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் அங்கே சென்று புரட்சி தலைவர் 100 விழா காணுகிற ஒரு நிலையை உருவாக்கி காட்டினார். அங்கே சென்றேன். அவருடைய குடும்பத்தை பார்க்கிற போது பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் இல்லங்களை பார்க்கிற போது ராஜ மாளிகை போல அங்கே இருந்தது. தந்தை இறந்தான், இறந்ததற்கு பிறகு கும்பகோணத்திற்கு வந்தான், தாயோடு தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டான், நாடகத்திலே நடித்தான். நடித்தது மட்டுமல்ல, வரலாற்றை தமிழகத்தை படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், அந்த தலைவர் வரலாறு வேறு. இன்றைக்கு நினைக்கிறார்கள் சில பேர், வருவோம் நாளைக்கு ஆட்சிக்கு வருவோம், எப்படி வர முடியும் என்றால் நான் கேட்கிறேன். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சித்தருடைய தியாகங்கள் என்ன, அவர் வாழ்ந்த வரலாறு என்ன, ராமபுர தோட்டத்துக்கு சென்றவர் யாருமே பசுவோடு திரும்பி வராத வரலாற்றை படைத்த தலைவர். திரைப்படத்தை எடுத்து முடித்ததற்கு பிறகு அதை வருகின்ற வருமானத்தை எடுத்துக்கொண்டு சென்னையிலே ஓடுகிற சைக்கிள் ரிக்ஷா எடுத்துக்கொண்டு செல்கிறவர்களுக்கெல்லாம் மலைக்கோட்டை வழங்கிய வரலாறு படைத்த தலைவர்.
நீங்கள் என்ன படைத்திருக்கிறீர்கள்? எப்படி உங்களால் முடியும்? நான் கேட்கிறேன், இந்த தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்தில்? திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தை எவராலும் தமிழ்நிலை அசைத்து வர முடியாது. அதைத்தான் புரட்சித்தலைவருடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற நேரம் 1977 எனக்கு இடத்தை வழங்குகிறார். நான் கோபிக்கு கேட்டேன், சத்தியமங்கலத்திற்கு வழங்கினான். நான் தலைவரிடத்தில் கேட்டேன், சத்தியமங்கலம் என்பது கர்நாடக மாநிலத்தில் ஒட்டி இருக்கிற காங்கிரஸை சார்ந்திருக்கிற மக்கள் நிறைந்திருக்கிற இடத்துல என்னை நிறுத்திவிட்டேன், நான் என்ன செய்வது தலைவா என்று கேட்டேன். புரட்சித் தலைவர் ஒன்றை சொன்னார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொல், போதும் நீ வெற்றி பெறுவா என்று சொன்னார். யாருக்கு கூட எனக்கு தெரியாது. 25 வயதிலே முதல் தேர்தல் களத்திலே நான் போட்டியிடுகிறேன். என் மூலம் கூட மற்றவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. புரட்சித் தலைவர் புனித பெயரை சொன்னேன். வெற்றி பெற்றேன். 1977 இன்று வரை 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், வரலாறு படைத்த தலைவர். அவர் விரல் கேட்டினால் யார் வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினராக வரலாம் என்ற வரலாற்றை படைத்த தலைவர். அந்த தலைவருக்கு பின்னாலே நாங்கள்லாம் பவுனி வந்தோம். அன்றைக்கு அத்தனை பேர் விளங்கியர்கள். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், யாரை காட்டுகிறோம் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். அன்றைக்கு யாராலும் மாற்றி காட்ட முடியவில்லை. அவர் இயக்கத்தை துவங்கினார். 1972 அவரை தூக்கி எறிந்த உடனேயே எல்லோரும் எழுந்து நின்றார். ஒரு வாகனம் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதாமல் வாகனங்கள் வெளியே வர முடியவில்லை. அந்த வரலாற்றை படைத்த தலைவர். அந்த தலைவருடைய வரலாற்றுக்கும் மற்றவருக்கும் இருக்கிற வேறுபாடுகள் தான். அந்த தலைவர் தோன்றினார். தோன்றியதற்கு பிறகு சட்டமாக முதலமைச்சர். அப்போது எல்லோரும் சொன்னார்கள், சத்துணவு திட்டம் என்பது இந்தியாவிலே எவராலும் நடத்த முடியாத ஒன்றை அறிவிக்கிறார்கள் என்று பல்வேறு நாட்டு மாநில முதலமைச்சர்கள் பேசினார். எதிர்க்கட்சி தலைவர் முன்னால் அமர்ந்து கொண்டு பேசினார். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு நிதி இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது புரட்சித் தலைவர் சொன்னார், 80 லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை தொலைத்து 80 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்கு நான் துண்டேந்தி பிச்சை எடுத்த அவர் திட்டத்தை நிறைவேற்றி காட்ட என்று சொல்ல தலைவர் இன்றைக்கு பதிவீட்டில் இருக்கார். பல பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த வரலாறு உடைத்த தலைவர் அவர். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை வரலாறு எண்ணி பார்க்கின்ற போது அவருடைய நிலைகள் மனிதநேயம் மிக்க தலைவர். கருணை கடலாக வாழ்ந்தவர். ஏழைகளை கண்ணீரை துடைத்தவர். ஏழைகளுக்காக வாழ்ந்தார். எந்த பிரதியும் எதிர்பார்க்கவில்லை. நாடு செழிக்க வேண்டும், நாட்டு மக்கள் வாழ வேண்டும், நாட்டு மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்ணீரை தியாகம் செய்து கொண்டார். நான் இன்றைக்கு கேட்கிறேன், என்னுடைய வரலாற்று எனக்கு முன்னாலே சிற்றப்பாக்கு ராஜேந்திர வழங்கிய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் பேசுகிற போது சொன்னார், 1980 ஆண்டு 2 நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், ஒன்று சிவகங்கை வெற்றி பெற்றோர். ஆட்சி கலைக்கப்பட்டது. அன்றைய நிலையில் எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரசும் திமுகவும் கூட்டணி. கொங்கு மண்டலத்தில் நாராயணசாமி நாயுடைய அணி 3 அணியை மிஞ்சுவதற்கு எவராலும் முடியவில்லை. ஆனால் புரட்சித்தில் ஒன்றை சொன்னார், என் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார். 164 இடங்களை வெற்றி பெற்று வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுவேன், 6 மாத காலத்தில் மாற்றி காட்டினார். நான் எல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அந்த தலைவருடைய வரலாறு வேறு. இன்றைக்கும் சில பேர் நிற்கிறார்கள், வருவோம், வெற்றி பெறுவோம், உல்லாசமாக பயண வருவோம் என்று கனவு காண்கிறான். கனவை தகர்த்தெறிகிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துவிடக்கூடாது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன தெரிய போகிறது? இந்த இயக்கத்தை வீரோட செய்தவர் புரட்சித் தலைவர். கரூர் கூட்டத்தில் பேசுகிறவர்கள் 1975 நாங்கள் சிறுவதில் இருக்கின்றவர்கள் அங்கே சென்றோம். இந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் ஆழமுறை நிலைத்திருக்கின்றார். கூட்டத்தில் பேசுகிறவர்கள் 1 லட்சம் பேர் இங்கே திரண்டார்கள். அந்த தலைவருடைய வரலாறு இங்கே. புரட்சித் தலைவர் நடந்தால் அது பேரணி, நின்றால் மகாநாடு. மறந்துவிடக்கூடாது. அந்த தலைவருடைய வரலாற்றுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். போன மாதம் அங்கே புரட்சித் தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை கொண்டாடினோம். இந்த மாதம் இந்த இயக்கத்துடைய ஆணிவேராக இருக்கிற நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தாய் மட்டும்தான் அம்மா என்று அழைப்போம். ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சித் தலைவர் அம்மா மட்டும்தான். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், தாயுள்ளம் படைத்தவர், கருணையுள்ளம் படைத்தவர். புரட்சித் தலைவருடைய சோதனை பெறுகிற போது சோதனையை சாதனை படைத்தவர். 1984 புரட்சித் தலைவர்கள் அமெரிக்க திருநாட்டிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற போது இன்றைய அண்டை திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர் பேசுகிற போது அப்படி சொன்னார்,
நான் கட்டுமரமாக இருந்தவருக்கு பணியாற்றுவேன், காலுக்கு செருப்பாக இருப்பேன் சொன்னார். ஆனால் மக்கள் மனமாறவில்லை. புரட்சித் தலைவர் மீண்டும் வந்தார். தமிழ் மண்ணிலே கால் வைக்கிற போது புரட்சித் தலைவர் அம்மா அவர் 511 கூட்டங்களிலே பேச்சு முடித்தார். 1984 தேர்தல் முடிவு எப்படி வந்தது என்று சொன்னால், நம்முடைய கூட்டணியோடு 192 இடங்களை வெற்றி பெற்று வரலாற்று படைத்தோம். இதெல்லாம் பல பேருக்கு மாற்றுக் கட்சிக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. வந்தார்கள், சென்றார்கள், வென்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை வீழ்த்துகிற காலம் 2026 என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், கால மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காலத்தின் கட்டாயம். இங்கே பேசுகிறவர் சொன்னார்களே, வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, குடிநீர் திட்டங்கள் உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை என்று எனக்கு முன்னாலே பேசினார். இதை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள். கூட்டணி மட்டும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர கூட்டணி சுக்குநூறாக காலம் 2026 என்பதை மறந்துவிடலாம். இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், காலத்தின் கட்டாயம். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருவன் நீ என்று அம்மா அவர் பாடினார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், காலத்தை வென்றிருக்கிறான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிடக்கூடாது. இயக்கத்தை பொறுத்தவரை உங்களுடைய இயக்கம் உங்களுக்காக வாழ்கிற இயக்கம், உங்களை நன்மை வைப்பதற்காக இருக்கிற இயக்கம், ஏழையின் கண்ணீரை துடைப்பதற்காக இருக்கிற இயக்கம், வியாபாரிகளை வாழ வைக்கிற இயக்கம், தொழிலாளியை காக்கின்ற இயக்கம். அதே போல நம்முடைய அனைத்து மக்களையும் அனுப்பி வைக்கிற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்கிற போது சொன்னேன். புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு வந்திருக்கிற சோதனை கொஞ்சம் சொல்ல, புரட்சித் தலைவரை போல 1972 இயக்கத்தை காணுகிற போது புரட்சித் தலைவர்கள் இங்கே திரைப்படத்தை நடிக்க முடியவில்லை. கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அங்கே படங்களை எடுத்தார். அவளை இடர்பாடுகள் இன்னலை தகர தெரிந்துவிட்டு அன்றைக்கு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு ஒரே காரணம், நாடோடியான திரைப்படத்தை கழக கொடியை கையிலே ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிற காட்சி இந்தியாவை முதன்முதல் உருவாக்கிய வரலாறு அவருடைய வரலாறு தான். ஆனால் மறந்தீர்கள். புரட்சித் தலைவர் என்ன செய்து விடுவார் என்று நீங்கள் நினைத்தீர்கள். புரட்சித் தலைவர் நினைத்தார் 13 ஆண்டு காலம் வனவாசம் ஓட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தலை தூக்க முடியல 3 முறை. அவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். மறைந்தார். மறைந்ததற்கு பிறகு பல்வேறு சோதனையை சாதனை படைத்தார். தடுமாறிக் கொண்டிருக்கிற கப்பலுக்கு மாளிகையாக இருந்தது கப்பலை வழிகாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரணாக இருந்தார். 1989 நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். புரட்சித் தலைவர் அம்மாவோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது என்ன இடர்பாடுகள், மார்ச் மாதம் 25ஆம் தேதி மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், ஒரு பெண்ணை கூட பார்க்கவில்லை. அன்றைக்கு அந்த அசம்பாவம் நடைபெற்றது. அப்போது நாங்கள்லாம் சேவல் புறாவிலே 27 பேர்கள் வெற்றி பெற்றோம். அது பெரியார் மாவட்டம், இன்றைக்கு ஈரோடு மாவட்டம். 11 சட்டமன்ற தொகுதி, 7 சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலடியை ஒப்படைத்தோம். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், புரட்சித் தலைவரை நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம். புரட்சித் தலைவரை தெய்வமாக மதிக்கிறோம். அந்த தெய்வங்கள் இல்லை என்றால் நாம் இல்லை. இரு தெய்வங்கள் இல்லை என்றால் நம் வாழ்க்கை இல்லை. இரு தெய்வங்கள் இல்லை என்றால் ஏழையின் கண்ணீர் துடைக்க முடியாது. அந்த இரு தலைவர்கள் வாழ்ந்த வரலாற்றை நாம் இருக்கிறோம். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், புரட்சித் தலைவர் அம்மா தோன்றினார். சொன்னார் 89 இந்த இடர்பாடுக்கு பிறகு நான் மீண்டும் கோட்டைக்கு வருகிற போது முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொன்னார். வந்தார். கூட்டணியை சரியான முறையில் அமைத்தார். புரட்சித் தலைவர் சிலை திறப்பு விழாவிற்காக ராஜீவ் காந்தி அழைத்து வந்தார். 8:30 மணி நேரம் இந்த ஊர்வலம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அவருடைய வீட்டிலே விருந்து சாப்பிடுகிறவர் சொன்னார், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டைக்கு வருகிற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்றார். அந்த நேரத்தில் தான் புரட்சித் தலைவர் அம்மா 1992 தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெறுகிற போது 225 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியாக நாம் வெற்றி பெற்றோம். திராவிட முன்னேற்றங்கள் 2 இடம். ஒன்று அவர் தலைவர், மற்றொன்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். 2 பேர் தான். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு வரலாறு அவருடைய காலம். அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி நாடாளுமன்றத்திலே மாபெரும் வெற்றி ஈட்டி தருகிறார். 96 நாம் எதிர்கட்சி. புரட்சித் தலைவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. புரட்சித் தலைவர் பிறந்த நாளை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. 61 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள்.
சட்டமன்றத்திலே அனைவரும் வெளியேற்றி விடுகிறார்கள். நாளை கூட்டத்திற்கு வர இயலாது என்கிறார்கள். நாங்கள் புரட்சித் தலைவரை சொல்லுகிறோம், நான் கொரோனாவில் இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் கவலைப்படாதே, நாளை செல்கிறேன் என்று சொன்னார். ஒரே ஒருவர் வந்தார் சட்டமன்றத்தில். 3.5 மணி நேரம் கண்ணிலே விளைவு. அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவரிலிருந்து அமைச்சர் வரையிலும் கண்ணிலே விரலிட்டு ஆட்டினார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு தலைவர் அப்படி இருக்க வேண்டும். சிங்கம் வந்துவிட்டது, சிங்கம் தனித்து வரும் என்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவரான் புரட்சித் தலைவர் அம்மா என்பதை மறந்துவிடக்கூடாது. 60 பேர் வரலாற்று பெற நான் போறேன்ட்டேன். நான் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அது உள்ள வர முடியாது சட்டமன்றத்திற்குள்ளே. அந்த தலைவரை வரலாறு வேறு, அவருடைய மொழிகள் வேறு. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், 1998 பாரதிய ஜனதாவோடு நாம் கூட்டணி அமைத்ததற்கு பிறகு வாஜ்பாயுடைய பதவி பிரமாணம். அந்த பதவி பிரமாணத்திற்கு செல்கிற போது சிங்கமலம் வந்தார். அத்தனை முதலமைச்சர் அவரை வந்து வரவேற்றார்கள். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்க்கும். இந்தியாவுடைய எந்த முதலமைச்சருக்கு இல்லாத ஒரு வரலாற்றை படைத்த தலைவியாக, 6 மொழிகளை பேசக்கூடிய தலைவியாக, மக்களை கவரக்கூடிய தலைவியாக அவர் வாழ்ந்து காட்டினார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட தலைமையிலே நாம் பணியாற்றினோம். அப்படிப்பட்ட தலைமைதான் நமக்காக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சொல்லுகிறார்களே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு பெருமான் சொல்வார். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள், இரண்டும் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வார்கள். கீதையில் என்று சொல்லப்படும் இந்துக்கள் கேட்பதை கொடுப்பவனே கிறிஸ்தா என்று சொல்லப்படும். ஆனால் கேட்காமலே கொடுத்த 2 தலைவர்கள் தான் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் நீங்காலத்தை பெற்றிருக்கிற தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த தலைவருடைய வரலாறுகள் வேறு. அந்த தலைவருக்கு பின்னாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த தலைவரை நாம் புனிதமாக நேசிக்கிறோம். அந்த தலைவருடைய விரல் காட்டுகிற திசையில் அந்த தலைவருடைய ஆத்மா நம்மை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்முடைய சட்டமன்றம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவியை பொறுத்தவரையில் இன்றைக்கு தாய்மாருடைய கண்ணீரை துடைத்தார். இல்லங்களுக்கு 20 ரூபாய் அரிசி வழங்கினார். தாய்மார்களுக்கு மிக்சி கிரைண்டர் பேனை வழங்கினார். கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்காக ஆடு மாடுகளை கொடுத்தார். தாலிக்கு தங்கத்தை வழங்கினார். படிக்கின்ற குழந்தைகளுக்கு 14 பொருளை வழங்கி இந்தியாவிலே ஒரு வரலாற்றை கொடுத்தார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் யாருமே சிந்திக்க முடியாத மடிக்கணின திட்டத்தை முதலில் இந்தியாவிலே கொண்டு வந்த வரலாறு படைத்த தலைவி. 53,72,000 பேருக்கு மடிக்கணினை வழங்கினார். சைக்கிள் என்பது ஒரு காலத்திலே கிடைக்காத ஒன்று. கிராமத்திலே வாழ்கிற மாணவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். 10 கிலோமீட்டர் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் நடந்தே செல்ல வேண்டும். தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் சைக்கிள் வாங்கி தாருங்கள் என்று கேட்ட நிலையை மாற்றி அம்மா கொடுத்த சைக்கிளை தான் நம்ம ஓட்டி பார்க்கின்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவி புரட்சித் தலைவர் அம்மா என்று மறந்துவிடக்கூடாது. நிலம் எதற்காக சொல்லி சொன்னால், ஒரு வரலாறு படைத்த தலைவி. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் பல நேரங்களில் டெல்லிக்கு செல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போது அவர் பேசுகிற ஆங்கில மொழியை பார்க்கின்ற போதும் சரி, இந்தியிலே இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் கன்னட மொழியாக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும், தெலுங்காக இருந்தாலும் சரளமாக அந்த முதலமைச்சரத்திலே பேசுகிற போது அத்தனை பேர் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு அறிவும் ஆற்றலும், அதே நேரத்தில் இந்த இயக்கத்தை நடத்துவது மட்டுமல்ல, மக்களை எடுத்துச் செல்கிற பாங்கியம் அவர் கண்டார். அதைத்தான் நாம் இன்றைக்கு காணுகிறோம். அந்த தலைவருடைய வழியிலே தான் நாம் 4 ஆண்டு காலம் நம்ம ஆட்சி நடைபெற்றோம். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 2 ஆத்மாக்களும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரே உதாரணம். 1122 பேர் தான் நம் சட்டமன்ற உறுப்பினர். அன்றைக்கு அணிகள் பிரிந்தது. பிரிந்ததற்கு பிறகு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே அமைச்சர் அவை நாம் அலங்கரித்தோம். முதலமைச்சர் ஆனார். ஆனால் அப்படி ஆகிற போது பேரவின் மீது, சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கை நாம் தீர்மானம் கொண்டு வருகிறார். அப்போது 121 ஓட்டு தான் வழங்க முடியும். ஆனால் அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவர் ஆத்மாவும் நம்மை ஆசீர்வதிக்கிறது என்ற முறையிலே தான் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து 122 ஓட்டை விடாமல் காத்த பெருமை இன்றைக்கு வரலாற்றில் இருக்கிறது. எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட தலைமைக்கு கீழே நாம் பணியாற்றினோம். அப்படிப்பட்ட தலைமைக்கு கீழே 4 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தந்தோம். இன்றைக்கும் ஆட்சி நடைபெறுகிறது. அவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கூட்டணியை வைத்துக் கொண்டு அவர் நாம் 200 தொகுதியை வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், அதை திருப்பி போட்டு 200 தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுவதை தவிர உங்களால் முடியாது.
அதை உருவாக்குற நிலைதான் இங்கே காண்கிறோம். தாம்பரத்திலே கூட்டம் என்று சொன்னால் தட்டு தடுமாறுகின்ற கூட தகர்த்தெறிகிற சக்தி தாம்பரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கிறது என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டம். ஒரு காலத்தில் நாம் ஏமாந்தோம். போன முறை 1000 ஓட்டுகள், 1500 ஓட்டுகள், 2000 ஓட்டுகள் என்ற வித்தியாசத்திலே ஏறத்தாழ 62 சட்டமன்ற தொகுதியை நாம் இழந்தோம். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அந்த நேரத்தில் நாம் எதிர்பார்த்தவர் வரவில்லை. காலத்தின் கட்டாயம். காலம் எப்போதும் சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும். 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பினார். நல்லாட்சியை நாம் தந்தோம். எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு, எல்லோருடைய புகழை பெறுகின்ற அளவிற்கு, யாருமே ஆட்சியை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நடத்தி காட்டினோம். ஆனால் மாற்றங்களை மக்கள் விரும்பினார்கள். ஏற்பட்டது மாற்றங்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள், திமுக எப்போது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நாளை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியிலே நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அந்த பணியை ஆற்றினார். நான் இதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் எதிர்காலத்திலே தமிழகத்தை எப்படி உருவாக்கலாம் என்பதை நாம் ஆராய வேண்டிய நேரம் இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. கூட்டணி வலிமையாக உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதை காலம்தான் முடிவு செய்யும். பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். நான் இதை சொல்வதற்கு காரணம், இதையெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், அவரை முடியெடுப்பதற்கு இன்னும் பல யோகத்தை வகுக்க வேண்டி இருக்கிறது. சொல்லுவார்கள், இறுதி நேரத்தை சொல்கிற போது மகாபாரத்தை சொல்லுவார்கள். எல்லோரும் அழைப்பார்கள். பஞ்சபாண்டரை அழைத்து துரியோதனை அழைப்பார்கள். அப்போது அந்த துரோணாச்சாரியை கேட்பார், இந்த மரத்தில் என்ன தெரிகிறது என்று கேட்பார். மரம் தெரிகிறதா, கிளி தெரியா, அப்படிதான் கேட்பான். அப்போது ஒவ்வொருவர் சொல்வார், மரம் தெரிகிறது, தலை தெரிகிறது என்று சொல்வார், கிளை தெரிகிறது என்பார். அர்ஜுனா சொல் என்பார், உனக்கு என்ன தெரிகிறது என்பார். மரம் தெரிகிறதா? இல்லை. கிளை தெரிகிறதா? இல்லை. தலை தெரிகிறதா? இல்லை. பறவையின் கண் மட்டும் தான் தெரிகிறது, எய்தம் என்பார். அதை போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏறத்தில் என்ற அன்பை வீய போகிறோம். எதிர்காலத்தில் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் உருவாக்குற வல்லமை உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே அந்த வல்லமைக்குரியவர்களாக நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்கள். எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் நாம் அனைவரும் தொண்டராக இந்த இயக்கத்தை வழிநடத்துவோம், வெற்றி பெறச் செய்வோம். ஆகவே இங்கே வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய நிலைகளை நீங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிரிழவை தமிழ்நாட்டில் எவராலும் அசைத்துவிட முடியாது. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வருவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கான யோகத்தை வகுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. நம்முடைய லட்சியம் உயர்வானது. நம் பயணம் இன்றைக்கு மேலானது, வெற்றி முடிவானது என்ற முறையில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.